இப்போ இத்தனை கொள்கைவாதி சித்தாந்தவாதி இருக்கீங்கள, நீங்கள்லாம் பதவிக்காக நேராக போய் பச்சவந்தித்தனமாக உட்காந்தீங்களே, இப்போ நீங்கள்லாம் இருக்கும்போதே நாங்கள் உங்களுக்காக தானே ஒரு 10 வருஷம் மத்திய மந்திரி பதவியை இறந்துட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் மட்டும் எங்கள் தலைவர் சும்மா அப்படி கண்ணை அப்படி காட்டியிருந்தாருன்னா மோடி எங்களை தூக்கி 10 மத்திய மந்திரி கொடுத்துருக்க மாட்டார். பாஜக சேர்ந்துருப்பீங்க. கேளுங்க சார், கொடுத்துருப்பார்ல சார். நாங்கள் எதுக்கு சார் போகல? நாங்கள் போயிருந்தா நீங்கள் ஒரு கட்சி நீங்க ஒரு அரசியல் கட்சி இங்க அரசியல் கட்சி இதேதான் ஷானவாசம் சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் நினைச்சிருந்தா அவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்காம இருந்தாங்களா? பாஜக எவ்வளவு ஆப்ஷன் கொடுத்தாங்க? ஏன் போல? கூட்டணியில் இருந்தோம். எதுக்கு போலன்னு சொல்லுங்க. கொள்கை கூட்டணி அன்னைக்கு அது கொள்கை கூட்டணியா தெரிஞ்சது. இன்னைக்கு கொள்ளடிக்கிறதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு. வழி இல்ல, கையில காசு இல்ல. அவர்தான் கொள்கை எதிரி போய் ஆகணும். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதிமுக கூட்டணி பாஜகவில் ஜெயிச்சது கூட்டணி வச்சு, அதனால எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த நீங்கள் சொன்ன அந்த 25 புஷ்பா சேர் போச்சுல்ல, அதையும் வேணான்ட்டாரு. தெளிவாக இவங்களோட தான் முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். நான் சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது தவறு தான், மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கணுமே. நீ போயிருந்தா பெரிய மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம். போட்டிருக்க பேண்டையும் கட்டிட்டு ரோட்டில் விட்டுருவானுவான். என்ன சார் பேச்சு இவங்களாம்? இனிமேல்லாம் நான் தான் சொல்லிட்டேன்ல, காற்றில் பறக்கப்பட்ட விடப்பட்ட மானம்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் மான மரியாதை பற்றிலாம் இங்கே பேசுறது நல்லா இருக்காது, விட்டுறலாம். நீங்கள் இப்போ போயிட்டீங்க, பதவிக்கு போயிட்டீங்க, என்ன சமூக நீதியை உங்களுக்கு வந்துருச்சு, என்ன இனிமேல் நீங்கள் காப்பாற்றிக்கணுமோ காப்பாற்றிக்கங்க. இப்போ கூட போராட்ட காலத்துக்கு திமுக தான் திரும்பி நிற்கும். யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அவ்வளோ நாங்கள் அதை பேசிக்கிறோம். நான் சொன்னது ஒரே ஒரு வழி தான். நாங்கள் நினச்சிருந்தா பதவி எங்களுக்கு தோளில் கிடக்கிற துண்டு மாதிரி, கொள்கை முக்கியம்னு சொன்னோம். கொள்கை எங்களுக்கு இடுப்பில் கட்டியிருக்க வேட்டின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் மத்திய மந்திரி பதவியை தூக்கி அடிச்சுட்டு 15 வருஷமாக உட்காந்துருக்கோம். நாங்கள் போயிருந்தால் நீங்கள் அரசியல் கட்சி எங்கே கிடையாதுன்னு சொல்கிறோம். நாளைக்கு கூட அந்த ஆஃபர் இருக்குது, போகணுன்னா அது அவசியம் இல்லை. நாங்கள் பதவிக்காக கட்சி நடத்தலை, கொள்கைக்காக கட்சி நடத்துகிறோன்னு இருக்கோம்.